நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவுமா ஞாபகத்துல வைக்கிறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆப்கள் எல்லாம் அப்படி என்ன பண்ணிச்சு எப்ப வேணாலும் பேன் ஆகிற கண்டிஷன்ல இருக்குது. இந்த நாட்டுல உங்களுக்கு வேல் மீன்களோட கறியும் சர்வசாதாரணமா கிடைக்குமா? அண்ட் இந்த இடத்துல உள்ள குரங்கள் எல்லாம் இப்ப மனிதர்களோட ட்ரேடிங் பண்றது கத்துக்கிட்டு வருது. அண்ட் இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் உண்மையாகவே பயங்கரமா தான் இருக்கும். இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, ஒருவேளை உங்களை ஏதாவது பாம்பு துரத்தும் போது பக்கத்துல இருக்கிற ஏதாவது பெரிய மரத்துக்கு மேல தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த நினைப்ப விட்டுருங்க. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பாம்புகளும் உங்களோட நல்லாவே அழகா மரம் ஏறும். அண்ட் ஈவன் மரத்துக்கு உயரத்துக்கு ஜம்ப் பண்ற பாம்புகளும் இருக்கதான் செய்யுது. சோ பாம்புகள்கிட்ட தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ரூட்டை பிடிச்சு ஓடிருங்க. நம்பர் 2, இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் மூவில கொரில்லாக்கள் பிளான் பண்ணி மனிதர்களை தாக்குறது போலவே ஒரு சம்பவம் நம்ம இந்தியாலயும் நடந்திருக்குது. ஆக்சுவலா இந்தியால இருக்கிற ஒரு மெடிக்கல் லேப்ல 3-4 குரங்கள் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு அண்ட் அதுங்க லேப்ல இருந்தவங்களையும் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணி லேப்ல வைக்கப்பட்டிருந்த COVID-19 பிளட் சாம்பிள் ஒரு 2-3 சாம்பிள்ஸ் தூக்கிட்டு ஓடிடுச்சான். ஒரு குரங்கெல்லாம் அந்த பிளட் சாம்பிளை வாயில போட்டு கடிக்கிறதையும் பார்த்திருக்காங்க. லிட்டரலி அதுங்க ஒரு புல்லட் ப்ரூஃப் பிளான் போட்டு தாக்கிட்டு போகிற மாதிரி தாக்கிட்டு போயிடுச்சு. ஆனா இந்த சம்பவம் இப்ப நடந்தது நினைச்சிடாதீங்க, இது 2020ல நடந்தது. இதனால எந்த ஒரு விதமான சீரியஸான கான்சிக்வன்சஸும் நடக்கல. நம்பர் 3, நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு படிச்ச விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா அதோட ஸ்டார்டிங்ல இருந்தா அதை ஞாபகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அதை எப்பவுமே நல்லா ஞாபகத்துல வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை நான் சொல்றேன் கேளுங்க. அது என்னன்னா நம்ம பிரெயின் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும் போது அதோட ஸ்டார்டிங்கும் அதோட எண்டிங்கும் நல்லாவே ஞாபகத்துல வச்சிருக்கும். அண்ட் மோஸ்ட்லி நம்ம ஞாபகப்படுத்த முடியாம ஸ்ட்ரகிள் ஆகுறது மிடல்ல இருக்கிற பாட்டு தான். அதனால நீங்க படிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட சென்டர்ல இருக்கிற மிடல் பாட்டை மட்டும் அதிகமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம பிரெயின் எப்பவுமே முதல்ல இருக்கிறதையும் கடைசியா இருக்கிறதையும் ரொம்பவே சுலபமா ஞாபகப்படுத்திடும். சோ நடுல இருக்கிற பகுதிகளில் அதிகமா கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க படிக்கிற விஷயங்களும் ஈஸியில மறந்து போகாது. நம்பர் 4, இந்த மாதிரியான கயிறுகளை கண்டிப்பா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம். இந்த கயிறுகளை தேங்காயில இருந்து உருவாக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா தேங்காய் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. ஆனா நம்ம தேங்காய்க்கு உள்ள இருக்கிற பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிறத வீசிடுவோம். அந்த மாதிரியான கோகோனட் ஃபைபர்ஸ் தான் ரீசைக்ளிங் பண்ணி அதுல இருந்து கயிறு தயாரிப்பாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான குவான்டிட்டில தேங்காய் உரிக்கிறவங்க அதோட ஃபைபர்ஸையும் வித்துருவாங்க. அதை வாங்குறவங்க அப்படியே மொத்தமா ஃபேக்டரி கொண்டு போய் அது அவங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு முதல்ல காய வைக்கப்படும். அதுக்கப்புறமா அதை மஷின்ல போட்டு அதுல இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு எடுத்து அந்த ஃபைபர்ஸ் தான் ஒன்னோட ஒன்னு பின்னி பெரிய பெரிய கயிறுகள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது. நம்பர் 5, நம்ம புதுசா போட்டுட்டு போகிற ஒரு Dress அடுத்த நாளை மறுபடியும் அதை கலர் சேஞ்ச் பண்ணிட்டு போட்டுட்டு போனோம்னா எல்லார் கண்ணுக்கும் அது புது Dress போல தான் தெரியும். உண்மையாகவே அப்படி ஒரு Dress இருந்தா நல்லா தான் இருக்கும். தினமும் ஒவ்வொரு கலரையா சேஞ்ச் பண்ணி போட்டுவிட்டு போகலாம். ஆனா இப்ப கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு Dressையும் ஆக்சுவலா உருவாக்கி இருக்காங்க. அண்ட் அந்த Dress பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த Dressல இருக்கிற டிசைன் பேட்டர்னை பாத்தீங்கன்னா அது அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஈவன் அது நீங்க மூவ் ஆகுறதுக்கு ஏத்தாப்லயும் வித்தியாசமான டிசைன்ஸை கிரியேட் பண்ணும். இந்த மாதிரியான ஒரு Dress அடாப் என்கிற ஒரு கம்பெனி தான் உருவாக்கி இருக்குது. ஆனா இந்த Dress போடுறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். ஏன்னா அதுல சின்ன சின்ன டிஸ்பிளேஸ் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனா இந்த Dress அப்படியே ஒரு துணி போலவே சாஃப்டா உருவாக்கி அல்ல கலர் சேஞ்ச் பண்ற ஆப்ஷனை தந்தாங்கன்னா அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் Dress-ஆ இருக்கும். நம்பர் 6, இந்த போனை நீங்க உங்களோட பாக்கெட்ல வைக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி உங்களோட கையிலையும் மாட்டிக்கலாம். லிட்டரலி மோட்டோரோலாவோட இந்த அமேசிங் கான்செப்ட் மொபைல பாருங்க. இது அவங்களோட புது மாடல் போனா இருக்குது. ஒருவேளை ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகலாம். அந்த போனை நீங்க இந்த மாதிரி உங்களோட கையில ஒரு பேண்ட் போலவும் மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். வெல் போனோட டிசைன் வேணா பாக்குறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கலாம். ஆனா நார்மல் யூசர்ஸ்க்கெல்லாம் இந்த போன் அந்த அளவுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போன்கள் எல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரியான போன்களையும் டெக்ல அதிகமா இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்களுக்காக தான் உருவாக்குவாங்க. நம்பர் 7, நம்ம கார்ட்டூன்ல பார்த்த ஃபர்ஸ்ட் கப்பல்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா மிக்கி அண்ட் மினியா தான் இருக்கும். ஆனா இது உங்களுக்கு தெரியுமா, இந்த மிக்கி அண்ட் மினிக்கும் வாய்ஸ் கொடுத்த இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்டும் ஆக்சுவலா ரியல் லைஃப்லயும் மேரிட் கப்பல்ஸா இருக்கிறாங்க. நம்ம இந்தியால ஹிந்திலையும் தமிழ்லயும் பண்ண டப்பிங் ஆர்டிஸ்ட பத்தி பேசலாம். மிக்கி மவுஸோட ஒரிஜினல் லாங்குவேஜான இங்கிலீஷ்ல வாய்ஸ் கொடுத்த ஆர்டிஸ்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த கப்பல் சேர்ந்து தான் மிக்கி மவுஸ்ல இருக்கிற கப்பல்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்திருந்தாங்க. நம்பர் 8, இத பாருங்க, இதுதான் ஒரு பூனையோட லைசன்ஸ். ஈவன் அதுல பூனையோட சிக்னேச்சர் அதாவது கை நாட்டும் இருக்குது. ஆக்சுவலா இது அந்த பூனையோட ஒரு சீலிங் லைசன்ஸா இருந்திருக்குது. அந்த பூனை ஒரு நேரத்துல நேவில மெர்ச்சன்ட் நேவி ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருந்ததுதான். அந்த பூனையோட வேலை என்னன்னா ஷிப்ல இருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ற உணவு தானியங்கள் எல்லாத்தையும் எலிகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறது தான். இந்த பூனை நேவி ஆபீசர்களோட சேர்ந்து பொருட்களை பாதுகாத்தனால தான் இதுக்கு லைசன்ஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. நம்பர் 9, ஒரு சிம்பிளான வீடை கட்டுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 to 3 மாசமாவது ஆகிரும். ஆனா ஒரு முறை ஒரு சில மணி நேரத்திலேயே ஒரு வீடை கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆக்சுவலா 1983ல நிறைய பேர் ஒன்னு சேர்ந்து குறைவான நேரத்துல வீடு கட்டுறதுக்கான ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட பண்றதுக்கு இருந்தாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட பண்ணவும் செஞ்சிட்டாங்களாம். அதுவும் எவ்வளவு நேரத்துல பாத்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரம் 45 நிமிஷத்துல ஒரு வீடை கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் சும்மா அரைகுறையான வீடு இல்ல, உள்ள இருக்கிற இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுதான். நம்பர் 10, பேபால மோஸ்ட்லி எல்லாருக்குமே கண்டிப்பா
தெரிஞ்சிருக்கும். இந்த பேபால் என்கிற ஒண்ணு உருவாக்குறதுக்கு முன்னாடி அதை எல்லாத்தோட ஒஸ்டான ஒரு ஐடியாவா தான் பார்த்தாங்களாம். ஆனா அந்த ஒஸ்டான ஐடியா நினைச்சதுதான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் உலகம் முழுவதுமே அக்செப்டடா இருக்குது. ஈவன் இந்தியால கூட பேபால் வந்ததுக்கு அப்புறம் தான் யூபிஐ என்கிற ஒரு பெட்டர் சிஸ்டம் வந்தது. சோ இப்போ இந்தியால பேபால் யூஸ் பண்றது குறைஞ்சு எல்லாருமே இப்போ யூபிஐ தான் யூஸ் பண்றாங்க. ஆனா வெளிநாடுகள்ல எல்லாம் இப்போ பேபால் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டு தான் வருது. ஈவன் ஒரு நேரத்துல வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனான ஈலான் மஸ்கும் பேபால்ல ஒரு பகுதியா இருந்திருக்காரு. நம்பர் 11, ஜப்பான்ல எல்லாம் வேல் மீன்களோட கறியும் கிடைக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லிட்டரலி ஜப்பான்ல வேல் மீன்களோட கறியை இந்த வெண்டிங் மெஷின்ல போட்டு விக்கிறாங்க. கமர்ஷியலி வேல் மீன்களோட ஹண்டிங் பண்றதுங்கிறது இல்லீகலான ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஜப்பான் கடந்த வருஷத்துல 200க்கும் அதிகமான வேல் மீன்களை வேட்டையாடி இருக்கிறாங்க. இப்பவும் நிறுத்தல வேல் மீன்களோட ஹண்டிங் அங்க இப்பவும் போய்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஜப்பான்ல இருக்கிற மக்கள் வேல் மீன்களோட கறியும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். அண்ட் அந்த வேல் மீன்களோட கறியை சிம்பிளா ரோடோரமா இருக்கிற வெண்டிங் மெஷின்ல இருந்து கூட நீங்க வாங்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா வேல் மீன்கள் மாதிரியான நிறையவே உயிரினங்கள் இந்த உலகத்தை விட்டே அழிஞ்சு போயிரும். அட்லீஸ்ட் வேல் மீன்கள் மாதிரியான வேகமா அழிஞ்சிட்டு வர உயிரினங்களையாவது விட்டு வச்சா நல்லா இருக்கும். நம்பர் 12, இத பாருங்க. இத பார்த்துட்டு ஏதோ எலும்புகளோட மாடல்ல இருக்கிற சாட்டான் எல்லாம் நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலா வியாமிங் என்கிற ஒரு இடத்துல இருக்கிற வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்தா இது கிடைச்சிருந்தது. அண்ட் அந்த வீட்ல இப்ப யாருமே இல்ல. அந்த வீடே மொத்தத்துல ஒரு பாழடைஞ்ச பில்டிங் போல தான் கிடக்கும். பட் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து கிடைச்ச இதுதான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்குது. ஏன்னா இந்த சாட்ட மாதிரி இருக்கிறத 2 மனிதர்களோட முதுகெலும்புகளை வச்சு உருவாக்கி இருக்கிறாங்களாம். ஆனா அது யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்றது யாரோடதுங்கிறது எதுவுமே எந்த ஒரு டீடைல்ஸுமே யாருக்கும் தெரியாது. மொத்தத்துல அந்த வீட்டை பத்தின எல்லா விஷயங்களுமே இப்போ வரைக்கும் ஒரு மிஸ்டரியா தான் இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிய வருது, அந்த வீட்டுல நடந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமானதா தான் இருந்திருக்கும். நம்பர் 13, பாலியில இருக்கிற குரங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் பண்றதுக்கு கத்துக்கிட்டு வருது. ஆக்சுவலா பாலியில குரங்களை நிறையவே பார்க்க முடியாது. அங்க டூரிஸ்டும் நிறையவே போயிட்டு வருவாங்க. இந்த குரங்கள் டூரிஸ்ட்கள்ட்ட இருந்து சாப்பாடு வாங்குறதுக்காக என்ன பண்ணுனா டூரிஸ்ட்களோட கண்ணாடி இல்ல தொப்பி எதையாவது தூக்கிட்டு ஓடிடும். அதுக்கப்புறமா அந்த பொருளை அதுங்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்கணும்னா அதுக்கு நீங்க சாப்பாடு கொடுத்தாதான் அந்த பொருள் அது கீழே போடும். இந்த மாதிரி அங்க உள்ள குரங்கள் மக்கள்கிட்ட இருந்து பொருட்களை திருடி அவங்க கிட்ட சாப்பாட்டுக்காக ட்ரேடிங் பண்ணுது. நம்பர் 14, டெலிகிராம் எவ்வளவு பாப்புலரான ஒரு ஆப்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஈவன் இப்போ இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பா நீங்க எங்கேயாவது இருந்து இந்த டெலிகிராம் பேன் ஆக போகுதுங்கிற விஷயத்தையும் ஒரு வெள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அது பேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்கு பின்னாடி நிறையவே காரணங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெலிகிராம்ல நிறையவே இல்லீகலான விஷயங்களும் நடக்குது. அது கேம்பிளிங் எடுத்துக்கலாம், பைரசி எடுத்துக்கலாம், அண்ட் போர்னோகிராபி கண்டென்ட் மட்டும் இல்லாம நிறையவே பேப்பர் லீக்கும் டெலிகிராம்ல ஆகுது. இந்த மாதிரியான காரணங்களால டெலிகிராமோட ஃபவுண்டரான பவல் த்ரோவையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போதைக்கு டெலிகிராம் பேன் ஆகுறது எந்த ஒரு கன்ஃபார்மும் கிடையாது. ஆனா மேலும் இதுல இருந்து வர அலிகேஷன்ஸ் காரணமா ஃபியூச்சர்ல பேன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டெலிகிராம்ல மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறையவே அலிகேஷன்ஸ் போடப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஃபீச்சர் வந்ததுல இருந்து இன்ஸ்டாகிராமோட யூசர்ஸும் ரொம்பவே அதிகமாகிட்டாங்க. இந்த ரீல்ஸ் ஃபீச்சர் தான் குழந்தைகளுக்கு மிகவும் ஆபத்தானதுன்னு சொல்லப்படுது. அண்ட் இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்போட ஒரு நியூஸ் வந்ததை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன, கவர்மெண்ட் வாட்ஸ்அப்போட end-to-end என்கிரிப்ஷன் டேட்டா கவர்மெண்ட் தான் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனா வாட்ஸ்அப் அந்த விஷயத்தை ஏத்துக்காம அதை டிஸ்அக்ரி பண்ணிட்டு, இது மட்டும் இல்லாம நம்ம பிரைவசிக்கு ஆபத்தா இருக்கிற இன்னமும் நிறையவே ஆப்ஸ் இருக்க தான் செய்யுது. அந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களோட பர்சனல் டேட்டாஸை ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த மாதிரியான நிறையவே ஆப்ஸ் நம்ம இந்தியால ஆல்ரெடி பேனும் ஆக்கப்பட்டுட்டு, அண்ட் இன்னமும் நிறைய ஆப்ஸ் ஃபியூச்சர்லயும் பேன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய்.